Hello friends, welcome to Dheena kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கேரட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். கேரட் அல்வா ரொம்ப சிம்பிளா நீங்க நினைச்ச உடனே செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்வீட் வேணும்னு கேட்ட உடனே நீங்க இதை செஞ்சு கொடுக்கலாம். கேரட் பிடிக்காத குழந்தைங்க கூட கேரட் அல்வா நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. கேரட் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 4 கப் அளவுக்கு துருவின கேரட் எடுத்துருக்கேன். 3/4 கப் சர்க்கரை. உங்களுக்கு ஸ்வீட் நிறைய வேணும்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறம் 1 கப் பால். நட்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக முந்திரி பாதாம் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கேரட் அல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட்டோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா வேகணும். கேரட் வெந்திருக்கு. இப்போ நான் சர்க்கரை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு கேரட் தெரியாமல் நல்லா குழஞ்சி வரணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க. இப்போது சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி உருகிருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணலாம். அவ்வளோதான், ஹல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கோவா இருந்தால் நீங்களும் கொஞ்சம் கோவா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக கோவா சேர்த்துருக்கேன். இது டோட்டலாக ஆப்ஷனல் தான். கோவாவை சேர்க்கும்பொழுது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாருன்னா சடனாக வந்துட்டாங்கன்னா இந்த கேரட் அல்வா செஞ்சு ஆசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.